நிஃப்டி இன்றைக்கி ஒரே நாளில் 2% ஃபால் ஆகிருக்கு. மிட் கேப் ஸ்டாக்ஸு, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் 2லேருந்து 6% வரை இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஸ்டாக்கும் வந்து ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்திருக்கும். நிறைய ஸ்டாக் வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது. மைண்டில் வந்து ஒரு ப்ரைஸை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக நினச்சிக்கணுமே தவிர நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஆர்டர் வந்து நம்ம போட்டு வைக்கக்கூடாது. இப்போ ஒட்டுமொத்த ஷேர் மார்க்கெட்டும் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறதால நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்கி வச்ச ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் நீங்கள் எந்த ஸ்டாக்கையும் செல் பண்ண வேணாம். 25,000 நிஃப்டி வந்து சப்போர்ட் லைன் இருக்குது. அங்கேருந்து மேலே ஏறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணுறதா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸு, மல்டிபக்கர் ஸ்டாக்ஸு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் எப்போ பை பண்ணுறேனோ அப்போதைக்கு இந்த ஆப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.